ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு தகவல். ரீசெண்டாக விஜய் சார் தலைமையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுச்சு. அமைச்சரவை கூட்டம்னா என்ன செஞ்சுக்கலாமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 163, 164 சிஎம் மற்றும் அமைச்சர்கள் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 ஒரு அமைச்சரவைனா 50% ஆஃப் த ஹவுஸோட கிராஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 234 சீட்ஸ் இருக்கா? ஸோ 15% கிராஸ் பண்ணமோ 35 அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும். அந்த மீட்டிங்கில் எல்லா அமைச்சரும் பங்கேற்று என்னென்ன திட்டத்தை அப்கமிங் டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லேட்டர் டேஸில் இதுதான் ஆக்ட் ஆகிட்டு மக்களை ரீச் ஆகும் செய்யும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலாளர், சபாநாயகர். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு தகவல். ரீசெண்டாக விஜய் சார் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 MOU சைன் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாமா? ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம் 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனோட எய்ம் என்னென்னா எல்லா கிராமப்புறத்திலும் பாதுகாப்பான குடிநீர் தர்றது தான். பாதுகாப்பான குடிநீர் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் தென் ஆர்டிகல் 48A DPSPலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்ன்றது 7th ஷெட்யூலில் ஸ்டேட் லிஸ்ட்டும் என்ஷோர் ஆயிருக்கு. யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 6 பியூர் வாட்டருக்கு ரிலவெண்ட்டான ஒன்று. ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம் 2028 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 3.59 லட்சம் கோடி தருவாங்க. அதர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சுஜ்லம் பாரத் டிஜிட்டல் ஃப்ரேம்வொர்க், ஜல் அர்பன் இனிஷியேட்டிவ், அர்கர் ஜல் சான்றிதழ், ஜல் உற்சவ், அது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கொஸ்டின். வாட்டர் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், இருப்பு பட்டியல், மீதமுள்ள பட்டியல். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு தகவல். ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர் சார் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்தார். அப்போ யார் அந்த காயிதே மில்லத்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? காயிதே மில்லத், இவரது இயற்பெயர் என்னென்னா முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத்துனா என்ன மீனிங்னா சமுதாய வழிகாட்டுன்னு சொல்லலாம். இவர் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனாக ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருக்கார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் தலைவராகவும் பணியாற்றிருக்கிறார். இவரோட பணியை பார்த்துட்டு அறிஞர் அண்ணா அரசியல் வானில் ஒழிக்காதுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தந்தை பெரியார் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 1896 ஜூன் மாதம் 5ஆம் தேதி திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த தொழிலதிபர், அரசியல் தலைவராக இருந்தாலும் நார்மலாக ரிக்ஷா வண்டியில் தான் பயணம் பண்ணுவார். அதே மாதிரி டெல்லிக்கு போனாலும் அந்த ரிசர்வேஷன் நார்மல் சீட்டில் தான் டெல்லியும் ரீச் பண்ணியிருக்காரு. தென் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி, பரூக் கல்லூரி கேரளா, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோலும் பண்ணியிருக்காரு. 1962 சீனா கூட வார் வரும்போது தன் மகனை ஆர்மிக்கும் சென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான எம்எஸ்கியூ. சமுதாய வழிகாட்டி என்று பொருள். வெல்கம் டு தினம் ஒரு தகவல். ரீசெண்டாக விஜய் சார் அஞ்சலி அம்மாள் 137வது பர்த்டேக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். அந்த அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஞ்சலி அம்மாள் 1/6/1890 கடலூரில் பிறந்தாங்க. இவங்க கர்ப்பமாக இருந்தால் கூட 1921 ஒத்துழையாமை இயக்கம், சென்னையில் உள்ள ஜேம்ஸ் நீல் சிலையை சேதப்படுத்துவதற்காக சிறையும் சென்றிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல் போராட்டம், கடலூர் குடிநீர் பிரச்சனை, இதுக்கெல்லாம் போராட்டத்துக்காக மகாத்மா காந்தி இவங்களை தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 1937, 46, 52 அந்த 3 டைம் சென்னை மாகாணத்தில் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. லாஸ்ட்டில் 20/2/1961 இறந்துட்டாங்க. உங்களுக்கான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சலி அம்மாளை தென்னாட்டு ஜான்சி ராணி என பாராட்டியவர் யார்? நேரு, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ராஜாஜி. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமரும் தகவல். ரீசெண்டாக விஜய் சார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ப்ரொமோஷன் ஆகிருக்க வெங்கட சுப்ரமணி மோகனா மேம்க்கு வாழ்த்து தெரிஞ்சிருந்தாங்க. அந்த மேம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மோகனா மேம் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. அவங்க சீனியர் அட்வொகேட்டாக இருந்தே டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. இது இந்தியாவில் செகண்ட் டைம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் இது மாதிரி ஆகிறதும் இதுதான் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் ஜட்ஜஸ் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்டுக்கு போகும். அவங்க ஃபைனலாக ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் சார்கிட்ட சொல்லுவாங்க. பிரசிடென்ட் தான் அப்ரூவ் பண்ண பின்னாடி தான் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. இது ஆர்டிகல் 124 அண்ட் 217 ரிலேட்டட். ஆனால் கொலிகம் சிஸ்டம்ன்றது கான்ஸ்டியூஷன் பேசிஸ் இல்லை, கோர்ட் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது 65 இயர்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கான இன்னைக்கு கொஸ்டின். உச்சமன்ற நீதிபதியாக நேரடியாக நியமிக்கப்பட்ட 2வது பெண் யார்? இந்திரா பானர்ஜி, சுப்பிரமணிய மோகனா, பார்த்திமா பிபி, லீதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் சேனல் UPSC 2026 கொஸ்டின் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் AI ரோபோட்டிக்ஸ் மேக் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சைனா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஃபாலோ பண்ணுறது இந்தியா. தேர்டு என்னென்னா NCM 2020 பாலிசியில் செல்ஃப் ரிலையன்ஸ் ஆகணும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மொத்தம் 13 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் A 1 and 3 ஒன்லி.
எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூபிசியில் கேட்ட தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம டெலகிராமில் கேட்ட ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே ஒரு டிட்டோ கூட மாறாமல் இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கொஸ்டில் வந்து 17ன்னு சொல்லியிருக்கோம், 13ல். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட்னு தெரிஞ்சிக்கலாம். சைனா வந்து ஹையஸ்ட் ஷேர் தான், பட் வந்து இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் ஷேர் அண்ட் இம்போர்ட்டில் வந்து லார்ஜ் நம்பரில் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம டெலகிராம் கொஸ்டிலேருந்து. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டால் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 3 ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். இந்த டைம் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ரிப்ளேட் பண்ண முடியல. இருந்தாலும் 40+ கொஸ்டின் கான்செப்ட் நம்ம கொஸ்டின் வந்து ரிப்ளேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீம்ஸ் கிளியர் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட பாசிட்டிவ் ஃபீட்பேக் கூட நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.